அளவுக்கு அதிகமாக வளர்ந்துட்டா கூட அதுலேயும் ஆபத்து இருக்குது அப்படிங்கிறத இந்த ஒரு விஷயத்தை பார்த்து நான் புரிஞ்சுக்கிட்டேங்க. ஏன்னா எல்லாருமே என்னை வந்து குட்டை, என்ன இவ்வளோ குட்டையாக இருக்கிற அப்படின்னு எங்கள் குடும்பத்தில், அதாவது என்னுடைய கணவர், பசங்க முதற்கொண்டு என்னை வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஏதாவது எடுக்கணும் அப்படின்னு எட்டி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் எடுத்து கொடுங்கப்பா அப்படின்னு கேட்டால் கூட. ஆனால் இந்த ஒரு நபரை பார்த்துட்டு பரவாயில்ல, நம்ம கரெக்டான வளர்த்தியில் தான் இருக்கோம் அப்படின்னு நான் வந்து பெருமைப்பட்டுக்கிறேன். என்னன்னா, தெலுங்கானாவை சேர்ந்த அமீன் அகமத் அன்சாரி அப்படிங்கிற அந்த சகோதரர் வந்து ஆர்டிசியில் கண்டக்டராக வேலை பார்க்காரு, பஸ்ஸில், அதாவது அரசு பேருந்தில். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா, அவர் 10 மணி நேரம் வேலை பார்க்க வேண்டிய அந்த ஒரு சூழலில் நேராகவே அவரால் நிற்க முடியாதாம். அவர் வந்து சாஞ்சிட்டு இந்த ஃபோட்டோவில் பார்க்குறீங்களா, அது மாதிரி தான் நிற்பாராம். ஸோ இப்போ இருக்கிற பிள்ளைங்கள்லாம் ரொம்ப அளவுக்கு அதிகமாகவே வளர்ந்துட்டாங்க, வளர்றாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது ஒரு பக்கம் ஓகேப்பா நம்ம புள்ள வளர்ந்துருச்சு அப்படின்னு சந்தோஷப்பட்டாலும், மறுபக்கம் வந்து புள்ள அளவுக்கு அதிகமாக வளர்ந்துட்டே போகுதே, இது எப்படி, இதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் இன்னும் வளருமா அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் யோசிக்க தோணுது. ஸோ என்னுடைய பசங்க கரெக்டாக என்னுடைய கணவரோட வளர்த்தியில் அப்படியே இருக்காங்க. ஸோ உங்கள் வீட்டு பசங்க அளவுக்கு அதிகமாக வளர்ந்துருக்காங்களா கொஞ்சம்? ஏன்னா உங்களுக்கே தெரியும்ல உங்கள் ஜென்ரேஷனில் இருக்கிற அந்த வளர்த்தியை பற்றி. ஸோ அது எப்படி என்னங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள், படித்து நானும் தெரிஞ்சுக்கிறேன். நன்றிங்க. ஆனால் ஒரு விஷயங்க, குட்டையாக இருக்கிறவங்க கவலையே படாதீங்க. நம்ம குட்டையாக இருக்கிறதுல தான் நமக்கு பெருமையே. நன்றிங்க.